வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் மீ லலிதா. இன்னைக்கு ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான். விநாயகருக்கு பிடிச்ச ஒரு கொழுக்கட்டை. அரிசியும், பச்சை பருப்பும் போட்டு செய்ய போறேன். இது வந்து பிள்ளையார்பட்டி கோவில்ல விநாயகருக்கு இது நெய்வேத்தியமா இந்த கொழுக்கட்டை செய்வாங்க. பச்சை அரிசி எடுத்திருக்கேன் 1/2 கப்பு. இத கழுவிட்டு 10, 15 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு துணியில காய வச்சு எடுக்கணும். வீட்லயே சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருப்பாங்க. நானும் இருப்பேன். அப்போ இந்த மாரி கொழுக்கட்டைய செஞ்சு வீட்ல சுவாமிக்கு வச்சு பண்ணலாம். வீட்ல வெள்ளி விநாயகர்லாம் வச்சிருப்பாங்க. வெள்ளி விநாயகர் வச்சிருக்கவங்க இந்த மாரி கொழுக்கட்டைய செய்யலான்னு சொல்லுவாங்க. மத்தபடி பூரண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை இதெல்லாம் விநாயகருக்கு செய்யறது தான். இப்போ ஃபியூஷனா நெறைய விதவிதமா கொழுக்கட்டைலாம் கூட பண்றாங்க. இருந்தாலும் இதெல்லாம் ட்ரெடிஷனல் வே. காலங்காலமா இந்த மாரி கொழுக்கட்டை வந்து செய்ய செய்யறது வழக்கம். அரிசிய வந்து துணியில நல்லா காய வச்சுக்கிறேன். ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. லைட்டா அந்த ஈரப்பதம் இருக்கணும். ஆனா காஞ்சிருக்கும். வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காத்துலயே காய வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் சரியா இருக்கும். கொழுக்கட்டை வந்து சாஃப்ட்டா வரணும் இல்லையா? இது போதுமா இருக்கும். இத வந்து மிக்ஸர்ல போட்டுக்கலாம். இது வந்து மிக்ஸர்ல போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வறுத்துட்டு தான் நானு கிரைண்ட் பண்ண போறேன். பச்சை பருப்பு எடுத்திருக்கேன் 1/4 கப்பு. கடாயில அடிகனமான கடாயில காய வச்ச அரிசிய நான் போட்டுக்கிறேன். கலர் மாறாம அரிசிய வறுத்து எடுக்கணும். அரிசி வறுபட்டிருக்கு. இத தனியா ஒரு பவுல்ல எடுத்துக்கிறேன். பச்சை பருப்பையும் அதே மாரி வறுத்துட்டு அதோட சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் அந்த வாசனை வரும். கொஞ்சம் லைட்டா கலர் மாறும். அந்த சமயத்துல ஆஃப் பண்ணிட்டு தனியா ஒரு தட்டுல எடுத்துக்கலாம். அரிசியோடயே சேர்த்துக்கிறேன் நானு. இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸர்ல போட்டு கிரைண்ட் பண்ணலாம். ரொம்ப நைஸாவும் அரைக்கக்கூடாது. இந்த நைஸ் ரவ இருக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு அரைச்சா போதும். இத நான் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிட்டு, இது கூட வந்து ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய், 1 லவங்கம் சேர்த்துக்கிறேன். இன்னொரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இது சரியா இருக்கும். இது வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி தான். அதுல வந்து பச்சை பருப்புலாம் சேர்க்க மாட்டோம் பிடி கொழுக்கட்டைல. வெறும் அரிசி மாவு, வெல்லம் அம் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி அத கொழுக்கட்டையா பிடிப்பாங்க. இதுல பச்சை பருப்பு சேர்த்திருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்ப வெல்லம் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அத கரைச்சுக்கலாம்.
கொஞ்சம் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவீங்கன்னா, எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ, அதே அளவு கப்ல வெல்லமும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கம்மி வேணும்னா, கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோங்க வெல்லத்த. இப்ப இன்னொரு கடாயில வெல்லம் வந்து கரையட்டும். கடாயில நெய் விட்டுக்கிறேன். இதுல வந்து தேங்காவ துருவி வச்சிருக்க தேங்காவ கொஞ்சமா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். தேங்கா எடுத்து வச்சிடலாம் தனியா தட்டுல. அது இருக்கட்டும். அதே கடாயில 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொதி வரட்டும். அந்த அரைச்சு வச்சிருக்க அரிசியும், பருப்பையும் இதோட சேர்த்து கலந்து விடணும். அது வேகணும் இல்லையா? அரிசியும், பருப்பும். வெல்லம் கரைஞ்சிட்டுருக்கு. தண்ணி கொதி வருது. இப்போ அந்த அரிசியும், பருப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலந்து விடலாம். ஸ்லோ ஃபயர்ல வச்சிடலாம். டக்குன்னு வந்து கெட்டியாயிடும். அப்புறம் அங்கங்க கட்டி கட்டியா இருக்கும். அப்புறம் கலக்கறதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம். பாருங்க நல்லா கெட்டியாயிடுது. இப்ப இதுலயே இன்னும் கொஞ்சம் கரைச்சு வச்சிருக்க வெல்லத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வெந்துரும். அதுக்கப்புறம் திருப்பி ஆவியில பிடிக்கும்போது நல்லா வெந்துரும். ஸ்டீம் பண்ணணும் இல்லையா? அதுல பாதி நல்லா வெந்துரும். வெல்லம் வந்து சுத்தமா இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நடுவுல கொஞ்சம் நெய்ய விட்டு விட்டு கலந்து விடலாம். ஒட்டாம அந்த கடாயில ஒட்டாம அப்படியே வரும். நல்லா திக்காய் வரும். இதுல வந்து நான் நெய்ல வறுத்த தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். அப்படியே உருண்டு திரண்டு வரும். கடாயில ஒட்டாம. அந்த சமயத்துல ஆஃப் பண்ணிட்டு, ஆறினதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சுக்கலாம். கலர கலர நல்லா ஒட்டாம வரும். பாருங்க இதான் பதம். இந்த சமயத்துல ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த தேங்காய்லாம் ஒண்ணா சேரட்டும். நான் நட்ஸ் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் கை பொறுக்குற அளவுக்கு சூடு இருக்கும். அந்த சமயத்துல வந்து கொழுக்கட்டை பிடிச்சுக்கலாம். இது கையில கொஞ்சம் நெய் தடவிட்டு கொஞ்சம் நீங்க வந்து பிடிக்கலாம். நல்லாருக்கும். கையில ஒட்டாமையும் வரும். கொழுக்கட்டை வேக வச்சு எடுக்கும்போதும் அந்த வாசனை நெய் வாசனையோட நல்லாருக்கும். பிரசாதம்ன்னும்போது கொஞ்சம் நெய்யெல்லாம் நெறைய யூஸ் பண்ணி பிரசாதமா சுவாமிக்கு இருக்கும்போது, இன்னும் அது சிரேஷ்டமா இருக்கும்.
நெய் மணத்தோட அந்த பிரசாதம் செய்யும்போது, இந்த கோயில் பிரசாதம் மாதிரியே இருக்கும். நான் வந்து சிலது வந்து உருண்டையா லட்டு மாதிரி பண்ணிக்கிறேன். சிலது வந்து மோதக ஷேப்ல பண்ணிக்கிறேன். விநாயகர் மாதிரியே இருக்கிறார் பாருங்க. டக்குன்னு பார்க்கும்போது விநாயகர் எப்படி பிடிச்சாலும் விநாயகர் தான். அதில வந்து அவர் ஐக்கியமாயிடுவாரு. மனசுல நல்ல ஒரு பிரார்த்தனையோட எத செஞ்சாலும் கடவுள் அதில வந்து இருப்பாரு. என்னுடைய நம்பிக்கை அப்படிதான். இப்போ ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு விநாயகர் இருக்கிறத செஞ்சு வச்சு நீங்க ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பா நல்லதாகும். எல்லாம் ரெடி. இப்ப இது வந்து இட்லி பாத்திரத்தில வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்த விநாயகர் ஸ்லோகம் மந்திரத்த சொல்லி நான் வந்து ப்ரே பண்ணிக்குவேன். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. என்னுடைய வீடியோ எப்படி இருந்தது? உங்க கமெண்ட்ஸ் குடுத்துருங்க. உங்க ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? நல்ல ரெசிபியோட வரேன். தேங்க் யூ. ஹேவ் எ குட் டைம்.